அடுத்த கட்ட பாதைக்குண்டான விஷயத்த கொடுப்பாரு. குரு 8ல் மறைந்திருந்தாலும் கூட ஒரு பண இழப்புகள் வந்தாலும், ஒரு வகையாக உங்களுக்கு தங்கம் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தொலைஞ்சு போறதோ அல்லது காணாம போறதோ இல்ல அடமானத்தில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக குரு இங்க இருக்கிற வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு வகையா கொடுத்தது குரு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால பணவரவையும் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போலதான் 10ஆம் வீட்டுல 4 கிரகங்கள் சேர்க்கையாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் ரீதியான வளர்ச்சிகளும் பதவியே உங்களுக்கு ஹை போஸ்டிங் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க ஜாதகத்துல இந்த சுக்கிரன் போய் கேதுவோட சேருகிறார். அப்போ உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா பெண் சாபத்தினுடைய அமைப்பை கொடுக்குது. அப்ப ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்துரும். இதே இன்னும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 குடையவர்களே அப்ப கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, மனைவி சார்ந்த விஷயத்துல கணவன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கிறது, தேவையில்லாத விரைய செலவுகளை கொடுப்பது, தீர்த்த யாத்திரை போறது, வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய இடத்துல எல்லாமே கொஞ்சம் விஷயங்கள் ஏதாவது தவறாக நடந்து கொள்வது. சுக்கிரனும்